ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் விலாக். இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆர்எஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம், அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். அது கூடவே கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வதங்கி வந்துருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்கேன் முட்டைக்கோஸையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு நீங்கள் போட்டது பத்தலைன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சா போதும். நிறைய தண்ணிலாம் தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போட்டிருக்க ஆயிலே கூட அது வதங்கிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா முட்டைக்கோஸ் வெந்துடும், சீக்கிரமாகவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காவை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், செம்மையாக வந்துருச்சுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்